அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். ஏன்னா திரு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறாரு, அதிமுக ஆட்சி ஒரு இரண்டு ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் எதுவுமே செய்யல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் என்ற சில விவரங்களை இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நாமக்கல் நகராட்சி கூட்டுக்குடி திட்டம் 250 கோடி அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்படும். திருச்செங்கோடு நகராட்சிக்கு தனி குடிநீர் திட்டம் 84 கோடி இந்த நகரத்துக்கு. அதோட இந்த மாவட்ட மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும், உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்காக இந்த நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 400 கோடியில் கொண்டாந்த அதிமுக ஆட்சியில் நாமக்கல் நகரத்தில் மருத்துவக் கல்லூரியுடன் மருத்துவமனை கொண்டு வந்து உயர்தர சிகிச்சை இந்த மாவட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அளிப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். சட்டக்கல்லூரியும் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். ஏழைகள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய சாலை, தமிழ்நாட்டிலேயே திருச்செங்கோட்டை மையமாக வைத்து அனைத்து இடங்களிலும் சாலை விரிவாக்கம் செஞ்ச அரசாங்கம் அதிமுக. இன்னைக்கு பாத்தீங்களா, திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்திவேலூர் விரிவாக்கம், திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு சாலை விரிவாக்கம், எங்க பாலம் அங்க. அதே போல காவிரி ஆற்றிலே பாலம் பள்ளிப்பாளையத்துக்கும் ஈரோட்டுக்கும் நாம தான் கொடுத்தோம். இப்பொழுது திருச்செங்கோட்டிலிருந்து சங்ககிரி வரை, சங்ககிரி ஓமலூர் வரை 4 வழிச்சாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பணி. திருச்செங்கோட்டுக்கு புறவழிச்சாலை, நாமக்கலுக்கு புறவழிச்சாலை, எல்லாம் அதிமுக ஆட்சியில. இன்னைக்கு திருச்செங்கோட்டு நாமக்கல் 4 வழிச்சாலை 250 கோடியில் கொடுத்திருக்கிறோம். திருச்செங்கோடு ராசிபுரம் மல்லிக்கரை வரை சாலை விரிவாக்கம், சிறப்பான சாலை கொடுத்திருக்கிறோம். நாமக்கல் டு முசிறி வரை 4 வழிச்சாலை. இவ்வளவு சாலையில் அதிமுக ஆட்சியில. நாமக்கல் டு மோகனூர், நாமக்கல் டு சேந்தமங்கலம், இப்படி பல இடத்துல சாலை விரிவாக்கம் செஞ்சு விபத்தில்லாத பயணம் மேற்கொள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டிலே அதிக சாலை விரிவாக்கம் செய்த ஒரே மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். பொதுப்பணித்துறையில இன்றைக்கு நம்முடைய பரமத்திவேலூருக்கு கீழே நஞ்சை புகழூர்ல 400 கோடியில கதவண தண்ணி தேக்கப்படுது. ராஜவாய்க்கால் அந்த 2 பக்கம் காங்கிரீட் சாலை, காங்கிரீட்ல அந்த கரைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. 184 கோடி சீரமைச்சிருக்கு. மருத்துவம் சேந்தமங்கலம் குமாரபாளையத்தில் புதிய கலைக்கல்லூரி உருவாக்கி கொடுத்துருக்கோம். மோகனூர்ல கூட்டுறவு பாலிடெக்னிக், அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாற்றி கொடுத்துருக்கோம். நாமக்கல் மாவட்டத்திற்கு சேலம் மாவட்டத்திலிருந்து பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தை சங்கத்தை பிரிச்சு இன்றைக்கு தனி ஆவின் ஒன்றியத்தை உருவாக்கி தந்திருக்கோம். அதே போல பரமத்தி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கிறோம், புதிய தாலுக்கா அலுவலகம். குமராபாளையம், கொல்லுமலை மற்றும் மோகனூர்ல புதிய தாலுக்கா அலுவலகம். நாமகிரிப்பட்ட வரைப்பட்ட பட்டவா அல்லலால் இளைய நாயக்கர் மன்னருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்த அதிமுக ஆட்சி. இன்றைக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டம். பரமத்தி வேலூர்ல வெற்றிலை ஆராய்ச்சி மையம் கிடப்புல போட்டிருக்காங்க. திருச்செங்கோட்டு குமராபாளையம் ஆணுங்கூர் ரயில்வே கடவு கிடப்புல கிடக்குது. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு நாம் கொண்டு வந்த திட்டத்தை ஆமை வேகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணிகள். திருச்செங்கோடு குமராபாளையம் தொகுதிக்கு கூட்டுக்குடி திட்டம் 400 கோடியில அப்படியே கிடப்புல கிடக்குது. ராசிபுரம் புதிய கூட்டு திட்டம் 1000 கோடி, அதுவும் ஆமை வேகத்தில் நடக்குது. அதோட சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு 100 வறண்ட ஏரிகள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 525 கோடி ஒதுக்கீடு செஞ்சு மகடஞ்சாவடி பகுதி, சங்ககிரி பகுதியில், சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 33 ஏரிகள் அந்த நீரேற்று மூலமாக நிரப்புகின்ற திட்டம் கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் ஆதரவோடு மழைகின்ற பொழுது 100 ஏரி திட்டத்தை நிறைவு செஞ்சு அங்கே ஏரிகள், குளம், குட்டைகள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவை நீர், விவசாயத்திற்கு தேவை நீரை அதிமுக ஆட்சி கொடுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். அதுபோல மக்களுடைய கோரிக்கை நிறைய வச்சிருக்கிறாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் தமிழ் வழியவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் செல்கின்ற பொழுது நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தில் வைக்கும். நீங்கள் வைத்த கோரிக்கை பறவை காய்ச்சல் ஆய்வகம் அமைக்க வேண்டும் சொல்லிக்கிறீங்க, ஏற்றுமதிக்கான தனி மண்டலம் வேணும்னு சொல்லிக்கிறீங்க, டீசல் விலை ஜிஎஸ்டிக்கு கொண்டு வரும் சொல்லிக்கிறீங்க, லாரி தொழிலுக்கு ஆட்டோ நகர் அமைக்க வேண்டும், காலாவதியான சுங்கச்சாவடிகள் அதை அகற்ற வேண்டும், வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் சொல்லிக்கிறீங்க.
ஜவ்வரிசி தொழிற்சாலை அமைக்க ஊக்குவிக்க, முட்டைகளை பாதுகாக்க குளிப்பான கிடங்கு. இதையெல்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. ஆகவே உங்கள் மூலமாக வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவிச்சவர் திரு எஸ். தமிழ்மணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்து, நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து அங்கே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கண்டு முயற்சி கொண்டு மேற்கொள்வார். நீங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவார். ஆகவே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் தமிழ்மணி அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல அருந்ததியர் மக்கள், ஆதிராட மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கான்கிரீட் வீடுகள் அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும். அருமையான கான்கிரீட் வீடுகள் இந்த நாமக்கல் மாவட்டம், தமிழ்நாடு முழுவதும் ஆதிராட மக்களுக்கும் அருந்ததியர் மக்களுக்கும் இதற்கு தனி நிதி ஒதுக்கீடு செஞ்சு பிரம்மாண்டமான கான்கிரீட் வீடுகள் அந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டலைக்கு, வாக்களிப்போம் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.